வந்தே மாதரம். இன்னும் நாடு முழுவதும் ஒரு கதறல் சத்தம் கேட்குது. எல்லா பக்கமும் நாங்க போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி சில சிறுபான்மை அமைப்புகள் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? எஃப்சிஆர்ஏ இதுல திருத்த சட்டம் 2026 மத்திய அரசாங்கம் கொண்டு வருது. என்ன எஃப்சிஆர்ஏ? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியை வாங்கி இங்கே செயல்படக்கூடிய என்ஜிஓக்களுக்கு இப்போ கதறல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் கதறாங்க? என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த சட்டத்தை கொண்டு வந்தது இப்ப இருக்கக்கூடிய அமித்ஷாவோ நரேந்திர மோடிஜியோ அல்ல. எப்ப இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது? வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியுதவியை வாங்கி இங்கே அரசியல செலவு பண்ணி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி 1976ஆம் ஆண்டு இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் கொண்டு வரப்படுது. 82ல மறுபடியும் மாற்றி அமைக்கப்படுது. 2000 மாற்றி அமைக்கப்படுகிறது. அப்ப முழுக்க இது இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரால இந்த சட்டம் கொண்டு வரப்படல. முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் சிறுபான்மைக்கு எதிரானவர்கள். அதனாலதான் இந்த சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப திருத்தம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். சமீபத்துல மத்திய அரசாங்கம் என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நிதியை பயன்படுத்தி இங்க என்ஜிஓக்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். தங்களுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துறாங்க. மக்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தல. அதனால அதை முறையாக யாரெல்லாம் கணக்கு காமிக்கலையோ அவர்களுடைய லைசன்ஸ் ரத்தாகும். அதுபோல யாரெல்லாம் ரெனியூவல் பண்ணலையோ அவர்களுடையும் எஃப்சிஆர்ஏ கேன்சல் செய்யப்படும் சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லு. உடனே இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் கத்துறாங்க. உடனே ஒரு வில்சன் சொல்லி திமுகவுடைய எம்பி பேட்டி கொடுக்கிறாரு. 2 பாதிரியார்களை பக்கத்துல உட்கார வச்சுட்டு உடனே சொல்றாரு, 20,000 என்ஜிஓக்களுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு. எப்ப இருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு? இந்த 20,000 என்ஜிஓக்களுடைய ரத்து செய்யப்பட்டது எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1976ல இருந்து இன்று வரைக்கும். ஏன் ரத்து செஞ்சிருக்காங்க அரசாங்கம் அப்படின்னா, யாரெல்லாம் ரெனியூவல் பண்ணலையோ, யாரெல்லாம் முறையாக கணக்கு காட்டலையோ அந்த உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஏன் இந்த விஷயத்துல அவங்க பயப்படுறாங்கன்னா, ஒரு விஷயத்தை தெளிவாக மத்திய அரசாங்கம் சொல்லுது. அதாவது என்ஜிஓ என்ற பெயர்ல வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கி நாங்க மக்களுக்கு சேவை செய்யறோம் அப்படின்ட்டு பள்ளிக்கூடம் நடத்துறோம், கல்வி நிறுவனம் நடத்துறோம், அல்லது கல்லூரிகள் நடத்துறோம், இல்ல மனநல பாதுகாப்பு இல்லம் நடத்துறோம், ஆதரவற்ற மாணவர் இல்லம் நடத்துறோம், அதே போல சர்ச்சு நடத்துறோம், சர்ச்சுக்கு வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு பொய்யான பிம்பத்தை உண்டு பண்ணி அதுல வரக்கூடிய நிதி எடுத்து இங்க இருக்கிற பாஸ்டர் கர்னல் அதுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாதிரியார்களும் செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சட்டத்தை முறைப்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இந்த எஃப்சிஆர்எல்ல 2026ல திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அவங்க எல்லாம் கதறாங்க அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து வர்ற பணத்தை நாங்க அவங்களுக்கு கணக்கு காமிக்கிறோம், உங்களுக்கு ஏன் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி பாருங்க. வெளிநாட்டுல இருந்து நிதியை வாங்கி இங்க செலவு பண்ணிட்டு இவர் ராஜபோகமா வாழ்ந்துட்டு ஒவ்வொரு கன்னியாஸ்திரியும் இன்னைக்கு இன்னோவா கார்லயும் ஆடி கார்லயும் போயிட்டு இருக்காங்க. நம்ம கண்கூடா பார்க்க முடியும். ஒவ்வொரு கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய பாதிரியாரும் முந்திரியும் பாதாமும் பயன்படுத்திட்டு மிகப்பெரிய அளவுல ராஜா போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு குறுநில மன்னர் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பாதிரியாரும். ஒரு படத்துல கவுண்டமணி முதல்ல சைக்கிள்ல வருவாரு, அப்புறம் டிவிஎஸ் எக்ஸல்ல வருவாரு, அப்புறம் கார்ல வருவாரு. அந்த மாதிரி இந்த என்ஜிஓக்கள் வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பாதிரியும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நாடு முழுவதும் நீங்க எங்க போனாலும் சரி, திருச்சியில போய் இறங்குனீங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய சர்ச் இருக்கும், ஒரு பெரிய கல்லூரி இருக்கும், ஒரு பெரிய அவர்களுடைய நிறுவனம் ஏதாவது இருக்கும். இதே போல சென்னையில போய் இறங்குனீங்கன்னா ஒரு பெரிய சர்ச் இருக்கும், ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்கும், ஒரு பெரிய கல்லூரி இருக்கும், ஒரு அனாதை ஆசிரமம் இருக்கும். இந்த மாதிரி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களை வளர்ச்சி போட்டு அதுல வரக்கூடியதை எடுத்து தான் வயிறு வளர்த்தக்கூடிய ஒரு சில தேசத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு வயிறு எறியுது இந்த எஃப்சிஆர் சட்டத்துல. நாம என்ன சொல்றோம், நீ முறையா கணக்காமி. முதல்ல என்ன சொல்லி இருந்தாங்க, 1976ல இந்த சட்டம் வந்த பொழுது ஆண்டுக்கு ஒரு முறை கணக்காமிங்க அப்படின்னாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க, நீங்க ஆண்டுக்கு முன்பாகவே, ஆண்டு முடிவதற்கு முன்பாகவே கணக்காமிங்கன்னு சொன்னாங்க. இப்போது என்ன சொல்லியிருக்காங்க சட்டம்,
நீங்க யார்கிட்ட நிதி வாங்குறீங்கன்னு முன்னமே எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் இது நிறைய முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கு. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல சர்ச்சு பாதிரியார்களுக்கும் அங்க அந்த சர்ச்சை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஊர் மக்களுக்கும் சண்டை வருது. என்னன்னு கேட்டா பல கோடி ஊழல்கள், பல கோடி கையகப்படுத்துகிறார்கள் இந்த பாதிரியார்கள். இதனால அங்க இருக்கிற மக்களுக்கும் பாதிரியாருக்கும் சட்டை கிழிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க, வழக்கு நடக்குது. இப்போ ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களை முடக்குவதற்காகவும் சிறுபான்மையை நசுக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கிடையாது. யாரு தவறு செய்கிறார்களோ அவர்கள் பயப்படலாம். பழமொழி சொல்லுவாங்க, மடியில கணம் இருந்தா வழியில பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவங்க எந்த கணக்கும் காட்டுவதில்லை. பல ஆயிரம் கோடி பணம் வெளிநாடுகள் இருந்து வாங்கப்படுகின்றது. அதை முறையாக செலவு செய்யாமல் கணக்கு காட்டாமல் இருக்கிறனாலதான் இந்த சட்ட திருத்த மசோதா வந்திருக்கிறது. அதனால இங்க இருக்கக்கூடியவர்களுடைய கதறல் மீண்டும் தொடரும். இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை எடுப்பாங்க. நாம இதை ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்ப சர்ச்சுக்கு போறோம், 100 ரூபாய் 200 ரூபாய் பாதிரியாருக்கு போடுறோம், அந்த உண்டியல்ல போடுறோம், அந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் வளரணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஏழை பாமர மக்களுக்காக சொல்லிக் கொள்வது என்னென்றால், இவ்வளவு ஆசை காட்டி அச்சுறுத்தி மதமாற்றி வயிறு வளர்க்கக்கூடிய பாதிரியார்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. எந்த சர்ச்சுக்கும் பிரச்சனை வரல, எந்த மசூதிக்கும் பிரச்சனை வரல. யாருக்கு பிரச்சனை வந்து கோடிக்கணக்கான பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றுபவர்கள் இன்னைக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. அதனால இங்க இருக்கக்கூடியவர்கள் தெளிவாக இருக்கணும். பாதிரியார்களுக்கு வரக்கூடிய பணம் எத்தனை, இங்க மதமாற்றத்தினால என்ன நடக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத தான் இந்த நேரத்துல நம்ம குறிப்பா சொல்றோம். குறிப்பாக மத்திய அரசாங்கம் இன்னொன்றையும் சொல்லுகின்றது, உள்துறை அமைச்சகம். இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கு, பயங்கரவாத அமைப்பாக. இந்த பயங்கரவாத அமைப்புக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய நிதி வந்து இங்க பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டாங்க, அது போன்ற விஷயங்களையும் தடை செய்வதற்காகத்தான் இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஏமாற்று பேர்வழிகளும் அவங்க தான் பயந்துருக்காங்க இந்த சட்டத்துல. மற்ற எந்த அமைப்போ அத்தனை ஆர்கனைசிங் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, இவர்கள் மட்டும்தான் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெல்க பாரதம், வந்தே மாதரம். ராம சிவகுமார், இந்து தேசிய இயக்க மாநில நிர்வாக குழு.